இந்த fluid கொஞ்சம் 2 நாள் ஆக என்ன செய்யணும்னு சொன்னால் பஸ் ஆக மாறும். என்ன சொன்னால் அவங்க இன்ஃப்ளமேட்டரி ரியாக்ஷனோடாக எங்களுடைய இம்யூன் செல்ஸ் வந்து அந்த பெதோஜென்ஸ்களையும் பாதிக்கப்பட்ட கலங்களையும் அழிக்க போகுது. அவ்வாறு அழிக்கும் போது தான் பருலண்ட் அதாவது பஸ் ஃபார்ம் பண்ணப்பட போகுது, சீழ். ஆகவே இந்த சீழும் எல்லாமே சேர்ந்து பல்ஜிங் இன்னும் அதிகரித்து ஒரு கட்டத்தில் என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த மெம்பரைனை இரோட் பண்ணி ரப்சர் மெம்பரைன் வெடிக்கும். ஆகவே அதிக அளவான அமௌண்ட்டில் சீழும் சில நேரத்தில் இரத்தமும் வெளியே வரும், கலந்து இரத்தமும் சீழும் கலந்து. ஆகவே இந்த மிடில் இயர் இன்ஃபெக்ஷன்ஸில் மிடில் இயர் பிரச்சனைகளில் வர டிஸ்சார்ஜ் வந்து பர்லண்ட் டிஸ்சார்ஜாக இருக்கும். சீஸ் லைக்காக இருக்கும், சில வழியில் பார்க்க ஒரு சீஸை பார்த்த மாதிரி ஜெலோ கலரில் இருக்கும். ஆகவே அது வரைக்கும் இருந்த பெயின் இந்த மெம்பரைன் வந்து ரப்சர் ஆகின பிறகு குறைவடைஞ்சிடும். ஆனால் இந்த மெம்பரைனில் ஓட்டை விழுந்துட்டு, ஆகவே இந்த இயர் ட்ரம்மில் ஓட்டை விழுந்ததால் காது கேட்குற தன்மை குறைய போகுது. ஆகவே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மிடில் இயரில் ஒரு பிரச்சனை வந்து மிடில் இயரில் உள்ள பிரச்சனையால் ஒரு ஆளுக்கு இயர் டிஸ்சார்ஜ் அதாவது பர்லண்ட் டிஸ்சார்ஜ் வருமாக இருந்தால், பஸ் சீலோடு சேர்ந்து டிஸ்சார்ஜ் வருமாக இருந்தால், அங்கே நார்மலாக உள்ள காதோட ஒப்படைக்குள்ள மற்ற காதில் வந்து இந்த பாதிப்பு அதாவது காது கேட்குற தன்மை குறைவாக இருக்கும். இது இருக்கட்டும். இது இப்படி டிஸ்சார்ஜ் எல்லாம் வந்து கரண்டாக வந்து மெடிக்கேஷன் எடுக்கும்போது மாறிட்டு வைப்போம். அவ்வாறு மாறிட்டேன்னு சொன்னால் இந்த ரப்சர் ஆகின மெம்பரைன் வந்து தண்டபாட்டில் ஹீலாக மாறும், ஒட்டுப்படும். அப்படி ஹீல் ஆகும்போதுன்னு செய்யணும்னு சொன்னால் அது ஃபைப்ரஸ் டிஷ்யூவால் பிரதியீடு செய்யப்படுறதால இயற்கையாக உள்ள மெம்பரைன் அந்த எலாஸ்டிசிட்டி அங்கே இருக்காது. ஆகவே காது கேட்குறதுல குறைவடைப்போம். இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மிடில் இயர் இன்ஃபெக்ஷன் திருப்பி ஏற்பட போகுது. ரிகரண்டாக ஏற்படும் போது இந்த மெம்பரைன் டேமேஜ் ஆகி கேட்குந்திறன் நன்றாக குறையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இன்னொரு கட்டத்தில் சில பேருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மெம்பரைன் டேமேஜ் ஆகினது அப்படியே ஓப்பன் ஆகி டிஸ்சார்ஜ் வந்து கொண்டே இருக்கும். இது வந்து நீண்ட கால அடிப்படையில் இந்த இன்ஃபெக்ஷன் இருக்கும்போது அது சரியான முறையில் ட்ரீட் பண்ணாமல் இந்த இன்ஃபெக்ஷன் அவர் அப்படியே விட்டுட்டு காதில் சீலோடு அப்படியே ஏற்பேராக இருந்தால் என்ன நடக்கும்னு சொன்னால் இந்த எபித்திலியல் லைனிங்னு சொன்ன எபித்திலியல் லைனிங் இந்த எக்ஸுடேட் அதாவது செக்ரேட் பண்ணக்கூடிய கலங்களை கொண்ட சுரப்பு கலங்களை கொண்ட இந்த எபித்திலியல் லைனிங் திக்னிங் ஆகும். அதான் நாங்கள் பெதாலஜியில் சொல்லுவோம் ஹைப்பர்ட்ரோபியான்னு சொல்லி. அப்போ அங்கே பாதிப்பு வர அந்த செல்ஸுகளோட அளவு எண்ணிக்கை கூட போகுது. கூடினோடனே பெர்மனண்ட்டாகவே அங்கே எக்ஸுடேட் ஆட்டோமேட்டிக்காகவே சுரந்து விடப்பட்டு கொண்டே இருக்கும். ஆகவே ஆட்டோமேட்டிக்காகவே ஃப்ளூயிட் வந்து அது இன்ஃபெக்ஷன் இருந்ததோ இல்லையோ ஃப்ளூயிட் வந்து இங்கே வந்து கொண்டே இருக்கும் மிடில் இயரில். ஆகவே இந்த அது வாரத்துக்கான வழி வந்து இந்த மெம்பரைனில் உள்ள ரப்சர் தான். ஆகவே அப்படி வெளியே வந்து கொண்டே இருக்க போகுது. இதோட இன்னும் கொஞ்சம் பாரதூரமான ஒரு விஷயத்துக்கு போகமாக இருந்தால், இவ்வாறு இந்த மிடில் இயர் இன்ஃபெக்ஷனை நாங்கள் கவனிக்காமல் விடுவோமாக இருந்தால் என்ன நடக்கும்னு சொன்னால், இந்த இன்ஃபெக்ஷன் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த போன்ஸை அதாவது இந்த டெம்பரல் போனில் உள்ள பெட்டஸ் பார்ட்டை வந்து இரோட் பண்ண போகுது. அவற்றையும் வந்து இந்த இம்யூன் செல்ஸுகள் எல்லாமே வந்து அழிக்க போகுது இன்ஃபெக்ஷன் இருக்கிறதுக்கு. ஆக இந்த இன்ஃபெக்ஷன் வந்து போனுக்கும் ஸ்ப்ரெட் பண்ணப்படும். இந்த போனுக்கு இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் பண்ணப்பட்டதுன்னு சொன்னால் நீங்கள் பார்க்குறது இந்த பலமையான போன்ஸை போல் கால்சியம் டென்ஸான போன் இல்லை இந்த டெம்பரல் போன். ஏன்னு சொன்னால் அந்த வாய்ஸுக்கு ஒரு ரெசனன்ஸை ஒரு வைப்ரேஷனை கொடுக்குறதுக்காக இந்த ஏர் செல்ஸ்ன்னு சொல்லப்படுற காற்று இடைவெளிகள் அதிகமாக காணப்படும் இந்த ஸ்பொஞ்சி போனாக தான் இந்த போன் இருக்கும், இந்த டெம்பரல் போன். ஆகவே ஈஸியாக இந்த போன் வந்து தாக்கப்பட போகுது. அவ்வாறு தாக்கப்பட்டு ஒரு கட்டத்தில் நீண்ட கால அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த போனுக்குள்ளே எல்லாம் அந்த பர்மனன்ட் டிஸ்சார்ஜ் பஸ் வந்து போயிருக்கும். அது நாங்கள் எக்ஸ்ரேயில் பார்க்கும்போது கிளியராக தெரியும். இந்த பகுதி வந்து இவ்வாறு ஏற்படும் போது ஒரு கட்டத்தில் இந்த பகுதிக்குள்ளே வந்து தாங்க முடியாத வலி சீழ் எல்லாம் உருவாகி சில நேரத்தில் காதுக்கு பின்னால் டிஸ்சார்ஜ் வரலாம். இப்போ இவ்வாறு போனுக்கு இந்த இன்ஃபெக்ஷன் பரவி அங்கே பிரச்சனையை தரும்போது தாங்க முடியாத வலியை ஏற்படுத்தும் போது அதை நாங்கள் சொல்லுவோம் மஸ்டோடைட்டிஸ். மஸ்டாய்ட் தான் பார்ட் தான் இந்த பார்ட். அப்போ இந்த மஸ்டாய்டைட்டிஸ் என்ற இன்ஃப்ளமேஷன் போனில் ஏற்பட போகுது. இன்னொரு கட்டத்தில் பார்த்தோம்னு சொன்னால் இந்த மிடில் இயருக்கு பக்கத்தால் தான் ஃபேஷியல் நர்வ் வந்து போக போகுது. ஆகவே இந்த இன்ஃபெக்ஷன் வந்து அதிகரித்து கொண்டு போகும்போது இந்த இன்ஃபெக்ஷன் வந்து பரவி கொண்டு ஸ்ப்ரெட் பண்ணி கொண்டு போகும்போது ஒரு கட்டத்தில் அந்த ஃபேஷியல் நர்வையும் பாதித்து விடும். அதாவது ஃபேஷியல் நர்வ்ன்றது முகத்தினுடைய அசைவுகள், முகத்தினுடைய என்ன சொல்கிறது எக்ஸ்ப்ரெஷன்ஸ், எங்களுடைய
எக்ஸ்ப்ரெஷன்ஸுக்கு காரணமாக சிக்னல்ஸை வழங்குறது தான் அந்த ஃபேஷியலில், அதாவது நாங்கள் சிரிக்கும் போதும் கதைக்கும் போதும் அந்த மூமெண்ட்ஸ்களை ஏற்படுத்துறது அந்த ஃபேஷியல். ஆகவே இந்த ஃபேஷியல் நம்ம பாதிக்கப்படுறது சொன்னால் ஃபேஷியல் பேரலைசிஸ் ஏற்படக்கூடும். எவ்வாறுன்னு சொன்னால் எந்த பக்கத்து ஃபேஷியலில் எந்த பக்கத்து காது பாதிக்கப்படுதோ அந்த பக்கத்தில் உள்ள ஃபேஷியல் சப்ளை இல்லாமல் போயிடும். ஆகவே ஒரு ஃபேஷியல் பேரலைசிஸ் பேஷண்ட் எப்படி இருப்பாரோ அதே போன்ற அமைப்புகள் இந்த காது பிரச்சனையாலேயும் ஏற்பட்டுருக்கும். ஆகவே அதாவது இப்போ உதாரணத்துக்கு இந்த ஃபேஷியல் பேரலைசிஸ் கூடிய டெஸ்ட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இப்படி நெத்தியை சுருக்க சொல்கிறது. அப்போ சுருக்கும்போது பாதிக்கப்பட்ட இடத்துல சுருக்க இயலாது. உதாரணத்துக்கு இந்த பக்கம் பாதிக்கப்பட்டிருக்குன்னா இந்த இடத்துல சுருக்க இயலாது. அதே மாதிரி சிரிக்கும் போது பாதிக்கப்பட்ட இடத்துல தோல் இங்கால ஈடுபடாது. அது இப்படி இருக்க இந்த பக்கத்தால் மட்டும் சிரிப்பார். அப்போ இவ்வாறான சில ஃபீச்சர்ஸில் அது நர்வஸ் சிஸ்டத்தில் நான் உங்களுக்காக அதாவது நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்கிட்ட பற்றின வீடியோக்களை நான் போடுறேன். ஆகவே இந்த மிடில் இயர் இன்ஃபெக்ஷனில் அடுத்த பிரச்சனை இந்த பாரதூரமான விளைவு இதை ஏற்படுத்தலாம். அதே நேரம் இந்த மிடில் இயரில் இப்போ இன்ஃபெக்ஷனால் வர பிரச்சனையை பார்த்தோம். இன்னொரு பிரச்சனை இருக்குது, அதை ஏரோ ஓட்டைட்டிஸ் மீடியா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அவருக்கு இன்ஃபெக்ஷன் ஒன்றும் இருக்காது, அநேகமாக அந்த ஃப்ளைட்டில் பறக்கிறாக்களுக்கு ஏற்படும். இப்போ ஃப்ளைட்டில் பறக்கும்போது அங்கே அமுக்கம் மாறுபட போகுது. ஆகவே அமுக்கம் மாறுபடும் போது இந்த யூஸ்டேஷன் டியூப்புல இருந்து வலிக்கிற இந்த மிடில் இயருக்கும் வெளி பக்கத்துக்கு முடியலான அமுக்க வித்தியாசம் ஏற்பட போகுது. அப்போ இதை தொடர்ந்து அங்கே அவருக்கு காது அடைப்பு ஏற்பட போகுது. அதை நாங்கள் ஏரோ ஓட்டைட்டிஸ் மீடியான்னு சொல்லுவோம். அதுக்கு தான் நம்ம ஃப்ளைட்டுகளில் போகும்போது அவர்கள் அந்த பபிள் கம் அல்லாட்டியது நட்ஸுகள் ஏதாச்சும் கொடுப்பாங்க சாப்பிட்றதுக்கு. ஏன்னா வாயை திறந்து மூடும்போது வெளி அமுக்கமும் உள் அமுக்கமும் சமப்படுத்தப்படுறதால அங்கே காது அடைப்பு ஏற்படாது. ஆகவே உங்களுக்கு மிடில் இயரில் வர இந்த பிரச்சனை என்னென்னு சொல்லி விளங்கியிருக்கும். இது தவிர இன்னொரு பிரச்சனை இருக்குது, மிடில் இயரில் வர பிரச்சனை. அதையும் நான் அதில் சொல்லலாம்னு நினைக்கிறேன். அது பரம்பரையாக ஏற்படக்கூடிய ஒரு இது. அது எவ்வாறுன்னு சொன்னால் நான் அதில் காட்டுறேன். இப்போ இது ஒசிக்கிள்ஸ், அதாவது இதில் நீங்கள் பார்க்குறது இந்த செவிச்சிட்டென்புகள் என்ற என்புகள். ஆகவே இந்த செவிச்சிட்டென்புகள் ஒன்றோடொன்று பொருந்துபட்டிருக்கும். அது ஃப்ளெக்சிபிளாக செய்யக்கூடிய மாதிரி பொருந்துபட்டிருக்கும். சில பரம்பரையாகவும் வயது போகும்போது என்ன செய்ய சொன்னால் அதில் கல்சியம் ஃபார்மேஷன்கள் ஏற்படுறதால என்ன செய்ய சொன்னால் அது மூவ் பண்ணுற அளவு குறைய போகும். அப்போ அதை நாங்கள் ஓட்டோஸ்கெலரோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஓட்டோஸ்கெலரோசிஸ் சொன்னால் அங்கே பெயின் ஒன்றும் இருக்காது, ஆனால் காது கேட்குற திறன் நார்மலாகவே குறைஞ்சிட்டு போகும். ஏன்னா அந்த செவிச்சிட்டென்புகள் ஒழுங்காக அசையாது. அது நேரம் இதில் இன்னொரு பிரச்சனையை நான் சொல்லலாம். ஒரு ஆளுக்கு ஃபேஷியல்னு உள்ள ஒரு பிரச்சனை சொன்னால் இந்த செவிச்சிட்டென்போட இணைந்து ஒரு மசில்ஸ் இருக்கும், அதாவது தசை நார் ஒன்று இருக்கும். அதை நாங்கள் சொல்லுவோம் ஸ்டெபிடியஸ் மசில்ஸ்ன்னு சொல்லி. இந்த ஸ்டெபிடியஸ் மசில்ஸ்ன்ற தொழில் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஸ்டெபிடியஸ் மசில்ஸ் என்ன செய்யணும்னு சொன்னால் அதிகளவான ஒலி என்வாயன்மெண்ட்லேருந்து வரும்போது, அதிகளவான வைப்ரேஷன் என்வாயன்மெண்ட்டிலிருந்து வரும்போது இந்த ஸ்டெபிடியஸ் மசில்ஸ் கண்ட்ராக்ட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அதிகளவான ஒலி எங்களுடைய காதுக்குள்ளே போய் அந்த இயர் அதாவது நடுக்காதை பாதிக்கிறத தடுக்க போகுது. அந்த ஸ்டெபிடியஸ் மசில்ஸுக்குரிய சிக்னல்ஸ், அதாவது நரம்பு கணத்தாக்கத்தை வழங்குறது இந்த ஃபேஷியல் நர்வில் இருந்து வர கோடாட்டிம்பனி என்று சொல்கிற ஒரு நர்வ் பிரான்ச். ஆகவே ஏதாவது ஒரு காரணத்தில் அவருக்கு ஃபேஷியல் நர்வ் பாதிப்பு வருமாக இருந்தால் மேபி இந்த மிடில் இயர் இன்ஃபெக்ஷனில் கூடி வரலாம். மிடில் இயர் இன்ஃபெக்ஷனில் ஃபேஷியல் நர்வ் பாதிக்கப்படுதுன்னு சொன்னால் அது பெருசாக ஒரு வித்தியாசத்தை பார்க்க முடியாது. என்னென்னு சொன்னால் அவருக்கு ஏற்கனவே இந்த டிம்பனிக் மெம்பரேன் எல்லாம் ரப்சர் ஆகி போய் தான் இருக்கும், ஆனாலும் சிறிய வித்தியாசம் தெரியும். ஆனால் வேறு காரணங்களால் ஃபேஷியல் பேரலைசிஸ் வர ஒரு ஆளுக்கு இந்த ஸ்டெபிடியஸ் மசில்ஸ் ஒழுங்காக வேலை செய்யாது. அதனால் சிறிதாக சவுண்டையும் அவர் அதிகளவாக உணர்வு. அதை நாங்கள் சொல்லுவோம் ஹைப்பர் அக்யூசிஸ்ன்னு சொல்லுவோம். சிறிதாக இதென்ற ஒழியக்கூடிய அவர் லவுடராக உணர்வார். அப்போ அந்த பிரச்சனையும் இந்த மிடில் இயரில் உள்ள ஒரு ஸ்ட்ரக்சரில் வர பிரச்சனையால் வரப்போகுது. இது அடிஷ்னலாக தகவல். இவ்வளோ தான் மிடில் இயரில் வர பிரச்சனை. இனி இன்னும் இயரில் வர பிரச்சனைகளை அடுத்த வீடியோவில் இந்த பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு விளங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். ஆகவே இதை விளங்கி கொண்டு இந்த த்ரோட் இன்ஃபெக்ஷன்ஸ்கள், அதாவது டொன்சிலைட்டிஸ், சைனோசைட்டிஸ்னால் இந்த இப்போ சைனஸ்ன்னு சொல்கிற காட்டுக்குடாக்களில் வர இன்ஃபெக்ஷன்ஸ். ஆகவே சைனோசைட்டிஸ், தும்மல்,
இருமல், இந்த அப்பர் ரெஸ்பிரேட்டரி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும்போது அதை கேர்லெஸ் ஆக விடாமல், முக்கியமாக சிறுவர்களுக்கு அதை கேர்லெஸ் ஆக விட்டு விடாமல் அதை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். அதே நேரம் ஒரு சின்ன பிள்ளைகளுக்கு டிஸ்சார்ஜ் வருதுன்னு சொன்னால் அதையும் கேர்லெஸ் ஆக விடாமல், அதை குரோனிக்காக நீண்ட நாட்களாக விடாமல் அதை தகுந்த சிகிச்சை மூலமாக நீங்கள் குணப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.